முரட்டுக்காலையோட பார்வையில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சிறிய விளக்கம் தான் இந்த பதிவு. உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராமு சத்ய பிரபாகரன். ஸோ முதல்ல நம்ம நிஃப்டியை நம்ம அனாலிசிஸ் பண்ணிடலாம். ஸோ நிஃப்டியோட டெய்லி சார்ட் நான் வச்சுருக்கேன், சரிங்களா. ஸோ டெய்லி சார்ட்டில் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 21,341. சரி, இப்போ அடுத்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 21,593 இருக்குது. சரி, ஓகே, இருக்கட்டும். ஸோ என்னோடய பார்வையில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் ஹை வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த லாங் ரெட் கலர் கேண்டில். ஸோ அந்த ரெட் கலர் கேண்டிலோட லோவாக ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஆகிடுச்சு. ஸோ ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிற போது 20,222. ஸோ அதாவது இந்த பாயிண்ட் பாருங்கள். ஸோ இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக முன்னாடி இருந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி அடுத்தடுத்து மேலே போயிடுச்சு. ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஹை கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அந்த முன்னாடி இருந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுமா. ஸோ அந்த சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த கேண்டிலோட ஹை. ஸோ இது வந்து 20,222. ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து ரீடெஸ்டிங் பண்ணோம். ஸோ ரீடெஸ்டிங் பண்ணிவிட்டு ஃபர்தராக கீழேயோ இல்லை அடுத்து மேலேயோ அது எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம ரீடெஸ்ட் பண்ணும்போது நம்ம பார்த்துக்கலாம், சரிங்களா. ஸோ அடுத்த கட்ட நகர்வு இந்த 20,222 ரீடெஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பார்வை, ஜஸ்ட் ஒரு பார்வை தான். சரி, இப்போ செல் சைடு புட் ஆப்ஷன் சைடு வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம். ஸோ இன்கேஸ் பை அப்படிங்கிற போது இந்த லாங் ரெட் கலர் கேண்டிலோட ஹைக்கு மேலே டெய்லி கேண்டில் க்ளோசிங் வச்சுதுன்னா ஃபர்தராக மேலே மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, இப்போ என்ன தான் மேலே மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் ஸோ இந்த ரீடெஸ்டிங் பண்ணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பார்வை. ஸோ அப்போ செல் சைடு நம்ம எப்படி முயற்சி பண்ணலாம் அப்படின்னா, இந்த ரெட் கலர் கேண்டிலோட ஓப்பனில் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ரன் ஆகும்போது ஒரு சின்ன என்ன சொல்கிறதுனா ஒரு சின்ன லாஸை பேஸ் பண்ணி ஸோ ஹீரோ ஆர் ஜீரோ கால் புட் சைடு வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி புட் ஆப்ஷனில் ஹீரோ ஆர் ஜீரோ காலில் வந்து பார்த்திங்கன்னா புட் ஆப்ஷனில் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த லாங் ரெட் கலர் கேண்டிலோட ஓப்பனில், சரிங்களா, ஓப்பனில் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ரன் ஆகும்போது புட் ஆப்ஷனை நம்ம ட்ரை பண்ணலாம் ஹீரோ ஆர் ஜீரோ காலில். பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஆப்ஷன்ஸ் பெய்டு இன்ட்ராடே கால்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அதாவது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் மட்டும் ஆப்ஷன் செக்மெண்ட்டில் மட்டும் இன்ட்ராடே கால்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதை பற்றி விவரங்கள் தெரிந்து கொள்ள நான் என்னுடைய டெலிகிராம் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தொடர்பு கொள்ளவும். நன்றி. சரி, அடுத்து பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போமா. பேங்க் நிஃப்டியோட டெய்லி சார்ட் நான் வச்சுருக்கேன், சரிங்களா. ஸோ டெய்லி சார்ட்டில் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 47,491. ஸோ ஹிஸ்டாரிக்கல் ஹை அப்படிங்கிற போது 48,219, சரிங்களா. சரி, இப்போ வந்து பாருங்கள், இந்த டிசம்பர்லேருந்தே பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு நல்ல சைட்வேஸில் இருக்குது, சரிங்களா. ஸோ ஒரு 46,500லேருந்து 48,000 இந்த 1,500 பாயிண்ட்ஸ்குள்ளாரே தான் பார்த்திங்கன்னா சுற்றிட்டு இருக்குது. ஒரு 15 ட்ரேடிங் கேண்டில்ஸ் வந்து பாருங்கள், டே கேண்டில்ஸ் வந்து பாருங்கள். ஸோ இந்த 1,500 பாயிண்ட்ஸ்லேயே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சைட்வேஸில் இருக்குது, சரிங்களா. ஸோ இப்போ வந்து ஃபர்தராக நம்ம நிஃப்டி பார்த்தோம் இல்லைங்களா, அதே போல் தான் இவன் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா. சரி, ஸோ இந்த பாயிண்ட் வந்து பாருங்கள் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. அதை பிரேக் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1,500 2,000 பாயிண்ட்ஸ் மேலே போயிருக்கு. அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இது வந்து சப்போர்ட் நம்பர் 1ன்னு வச்சுப்போம், சரிங்களா. ஸோ இந்த சப்போர்ட்டை வந்து என்ன சொல்கிறது ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இது வந்து செல் சைடு தான் அடுத்து இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய கணிப்பு. பட் இன்கேஸ் பை சைடு அப்படிங்கிற போது இந்த ரீசெண்ட் ஹை இருக்குது பார்த்தீங்களா 48,219, இதுக்கு மேலே டெய்லி கேண்டில் க்ளோசிங் வைக்கும்போது ஃபர்தராக மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து பை சைடு, சரிங்களா. ஆனால் நம்மளுடைய கணிப்பு வந்து பார்த்திங்கன்னா செல் சைடு தான். ஸோ செல் சைடு அப்படிங்கிற போது இந்த சப்போர்ட்டு இந்த கேண்டிலோட ஹை வந்து முதல்ல ரீடெஸ்டிங் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா. ஸோ அதாவது 46,300. ஸோ இந்த ரேஞ்சஸை முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா 44,500, சரிங்களா. இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பாருங்கள். ஸோ இங்கே வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணும்போது தான் நல்ல ஃபர்தராக ஒரு நல்ல மூவ்மெண்ட் ஆகிருக்கு. அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் ஒரு பக்காவான சப்போர்ட் ஆக்ட் ஆகுமா. ஸோ அப்படிங்கிற போது 44,500. ஸோ அடுத்த கட்ட நகர்வு பேங்க் நிஃப்டியோட அடுத்த கட்ட நகர்வு ஒரு 44,500 வந்து ரீடெஸ்டிங் பண்ணிவிட்டு ஃபர்தராக மேலேயோ கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கேன், சரிங்களா. இது வந்து என்னுடைய ஜஸ்ட் வியூ தான், சரிங்களா. ஸோ செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய கணிப்பு சொல்லுது, சரிங்களா.
ஸோ சரிங்க நண்பர்களே. ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். பட் இது ஃபர்தராக மூவ் ஆகும்போது நம்ம அடுத்தடுத்து நம்ம என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ சரிங்க நண்பர்களே. ஸோ அடுத்தடுத்து நம்ம வேறு ஒரு பதிவில் நம்ம சந்திப்போம். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வளர்க தமிழ்.